பெரம்பலூரில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினராக நான் வெளிப்படையாக என்று நான் பாராளுமன்றத்திற்கு சென்றேனோ அந்த நாளில் இருந்து எத்தனை முறை பாராளுமன்றத்தில் பேசினேன், யாருக்காக பேசினேன், அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் இந்த ரயில் பாதை அமைப்பதற்கு 50 ஆண்டு காலமாக ஒரு கனவு திட்டமாக இருந்தது. இது முடியவே முடியாது. நிதி செலவு செய்தால் திரும்பி வருமானம் வராது என்று அங்கே டெல்லியில் ரயில்வே அமைச்சரும் அவருடைய டிபார்ட்மெண்ட்டும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை முடியும் என்ற நிலைக்கு கொண்டு வந்து அதற்கான சர்வேயை இன்றைக்கு எடுத்து பாதியில் நின்று கொண்டிருக்கிறது. 50 ஆண்டு கால திட்டம், யாரும் முனைந்தும் முடியாமல் போகிற திட்டம். ஆனால் இப்பொழுது பாதி வேலை முடிந்து அடுத்த முறை என்னை அனுப்பினால் நீங்கள் ரயில் பாதையை உங்களுடைய தொகுதியில் பார்ப்பீர்கள். ரயில் பாதை வருமானால் தானாக ரயிலும் ஓடும். அங்கே ரயில் ஓடினால் இந்த ஒரு மாவட்டத்திலிருந்து மற்ற மாவட்டத்திற்கு மாணவர்கள் படிப்பதற்கு வழி செய்யும். நீங்க விளைவிக்கிற விவசாய பொருள்களை ஒரு ஊரிலிருந்து அடுத்த ஊருக்கு எடுத்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகள் வரும். தொழிற்சாலைகள் வந்தால் வேலை வாய்ப்பு பெருகும். இது மிக முக்கியமான ஒரு திட்டம். அதற்கு அடுத்ததாக இங்கே உங்கள் பகுதியில் பெரிய அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேட்டை நாய்கள் வைத்துக் கொண்டு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம். பல லட்சம் பேர் இங்கே இருக்கிறார்கள். என் முன்னாலேயே இருக்கிறாங்க. தலபாகை கட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். வேட்டை நாய் சங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வே எப்படி என்றால் விவசாயம்தான். ஆனால் விவசாயம் செய்கிற அவர்கள் மற்றொரு தொழிலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேட்டையாடுவது. தங்களுடைய பட்டாள நிலத்தில் விவசாயம் செய்கிற பொழுது அங்கே முயல்களும் மற்றவைகளும் வந்து அந்த விளைபொருட்களை அல்லது கடலையாக இருந்தாலும் சரி, வேறு பொருள் கிழங்காக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கொண்டு அல்லது நாசப்படுத்தி விடுகிறது. ஆக இந்த மக்கள் அதை சமாளிப்பதற்காக எப்படி அதை எதிர்கொள்வது என்ற நிலை தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்தார்கள். பெரம்பலூரில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவர் தற்போது பரப்புரையில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம். நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக தொடர்ந்து 5 ஆண்டுகள் குரல் கொடுத்து வந்தேன் என்று குறிப்பிட்டு பல்வேறு விஷயங்களை பேசினார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.